அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிஐ கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எஸ்பிஐயில் பார்த்திங்கன்னா கிளர்க்கோட நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்னிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது 6/8/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் டைமிங் பார்த்திங்கன்னா 6/8 26/8 வரைக்கும். லாஸ்ட் டேட் வந்து 26/8. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேடரில் எவ்வளோ வேக்கன்சினா மொத்தமாக தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 380 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதில் கேஸ்ட் வைஸாகவும் நிறைய வேக்கன்சிஸ் அதிகமாகவும் இருக்குது. 380ன்றது கொஞ்சம் மாடரேட்டான வேக்கன்சி தான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்ப்போம். ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு மொத்தமாக ஏஜ் லிமிட் வந்து 20 இயர் ஆகியிருக்கணும். அதிகபட்சம் 28 இயர்ஸு. அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ஓபிசிக்கு வந்து 3 வருஷம், எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூ ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 10 வருஷம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு நிறைய இதில் செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நடக்கும். அதாவது 100 மார்க்ஸுக்கு நடக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஷின் இருக்கும், 30 மார்க்கு 20 நிமிஷம். நியூமெரிக் எபிலிட்டியில் 35 கொஷின் 30 மார்க் 35 மார்க்கு 20 நிமிஷம் நடக்கும். ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஷின் 35 மார்க்கு 20 நிமிஷம் நடக்கும். டோட்டல் வந்து 100 கொஷின் இருக்கும், 100 மார்க் இருக்கும். 1 ஹவர் நடக்கும் எக்ஸாமினேஷன். ப்ளஸ் இதில் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. பாஸ் 2 பார்த்திங்கன்னா அதேமாரி மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. என்னென்ன லாங்குவேஜில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழில் இருக்கும். நம்ம தமிழில் கூட நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். மெயின் எக்ஸாமினேஷன் பாஸ் 2 பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு. இதில் பார்த்திங்கன்னா 190 கொஷின் இருக்கும், 200 மார்க், 2 ஹவர்ஸு 40 நிமிஷம் நடக்கும். இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் உண்டு. இது நெகட்டிவ் மார்க்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் நம்ம தெரிஞ்ச கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் எக்ஸாம் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு டென்டேட்டிவாக அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2025 வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போது டேட்டு கண்டிப்பாக பின்னாடி அறிவிப்பாங்க. இதில் வந்து பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 26 நியர்பை 27,000 கிட்ட ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். ஸோ நல்ல சேலரி தான். அதுக்கப்புறம் போக போக ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் டைமில் மொபைல் ஃபோனு, பேஜர்ஸு, கால்குலேட்டர் அதெல்லாம் எடுத்துகிட்டு போக கூட சொல்லியிருக்காங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு எதுவும் இல்லை. ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து 750 கண்டிப்பாக உண்டு. அப்புறம் இதனுடைய அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில், அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் நம்ம எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே அதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் ஆகிய இடங்களில் எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க சென்ட்ரு. இதனோட கைட்லைன்ஸு எல்லாமே நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃப் அப்ளை பண்ணணும், சிக்னேச்சர் எப்படி அப்ளை பண்ணணும், செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி அப்லோட் பண்ணணும், எல்லா விதமான மாடல்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணிங்கன்னா எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட்டு 6/8/2025 இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. 26ஆம் தேதி லாஸ்ட் டேட் நம்மளுக்கு. 26/8/2025 லாஸ்ட் டேட்டு. மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள்.